ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பீன்ஸு ஆலு வச்சு ஒரு மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பாருங்க, பீன்ஸை ஒரு 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும் பீன்ஸ் இந்த மாதிரி நீல சைஸில் திருத்தி வச்சுட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு தோலை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது ரெண்டையும் போட்டு ஜீரகமும் போட்டு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் மசாலா கறி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறோம். கடுகு உளுத்தம்பருப்புலாம் அதுக்கு தாளிக்க போகிறதில்ல. முதல்ல இந்த உருளைக்கிழங்கு ஜீரகம் உடனே பொரிஞ்சு வந்துடுது பற்றியில உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பீன்ஸை சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு இதோட வதங்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம திருப்பி வச்சுருக்கிற பீன்ஸையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இதை நல்லா பரட்டி விட்டு சட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா பீன்ஸு உருளைக்கிழங்கு ரெண்டுமே குக் ஆகிடும். இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் போடணுங்கிறது இல்லை. இது பஞ்சாபி ஹரியானா அங்கெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு பீன்ஸு ஆலு ஜீரா கறினா. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பற்றி விட்டோம்னா நிமிஷமாக வெந்து போயிடும். இதை தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பாருங்க, தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி பரட்டி விட்டுருந்தோம். பாதி வெந்துடுத்தோம். இப்போ நம்ம காரப்பொடி சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பரட்டி விட்டுட்டு திரும்ப தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொக்காயி வரணும். இதுக்கு வேறு பெருங்காயம்லாம் சேர்க்க போகிறது இல்லை. இந்த ஜீரக வாசனை, மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பு இதிலேயே தான் இது வதங்க போகுது. இந்த பாருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தட்டை எடுத்துட்டு அப்பப்போ கிளறி விட்டோம். உப்பு, காரம், மஞ்சள் பொடி எல்லாமே போட்டாச்சு. வேறு இதுக்கு கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லின்னு எதுவும் தேக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டியான பீன்ஸு ஆலு ஜீரா மசாலா கறி ரெடியாக எடுத்து. இது பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அவள் என்ன பண்ணுவான்னா இந்த வெஜ்ஜு புலாவுக்கு இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிப்பா. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.